शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. விவேக சூடாமணி கிரந்தத்துல முதல்ல கிருஷ்ணன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ற ரூபமாக அமைஞ்சிருக்கு பதில்லாம். அதுல முதல்ல சிரவணத்தை பத்தி விசாரமா சொன்னாரு, ஆத்மாவுடைய நேச்சர் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறமா பஞ்ச கோஷத்தை பத்தி விசாரமா பேசி இந்த பஞ்ச கோஷங்களும் அனாத்மாதான், பஞ்சீகரணங்கள் எல்லாம் அனாத்மாதான், இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி மனனம் பண்ணார். அதுக்கப்புறம் தியானத்துக்காக நிதித்தியாசனத்துக்காக ஜாதி நீதி குல கோகர தூரகம்னு ஒரு பத்தி எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படின்னாக்க இத்தனை நேரத்துக்கு ஞானம் வந்திருக்கணுமே, சிரவணம் ஆயிடுச்சு மண்ண அப்படின்னா இல்லப்பா இடைஞ்சல்கள்லாம் இருக்கு அப்படின்னு. அது என்ன இடைஞ்சல்னா, முதல் இடைஞ்சல் அத்தியாசம். இந்த ஒன்னை இன்னொன்னா பாக்குற அந்த அத்தியாச நிராசா அப்படின்னு விசாரமா அதை பத்தி பேசினாரு. அதுக்கப்புறமா அகங்காரம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் கர்த்திருவ புத்தி இருக்கு. நம்ம அந்த கர்த்திருவ புத்தியோட ஆத்மா அகர்த்தா அப்படின்னு நினைக்காம கர்த்திருவத்தோட சேர்றதுனால இந்த அகங்காரம் தான் நமக்கு காரணம். அதனால இந்த அகங்காரத்தை நிராசம் பண்ணணும் அப்படின்னு விசாரமா அகங்கார நிராசத்தை பத்தி பேசினார். அதுக்கப்புறமா விஸ்மிருதின்றதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஞானியா இருந்தா கூட ஒரு நிமிஷம் இந்த வேதாந்தத்துல இருந்து ஒரு 2 நாள் கேட்கலன்னா கூட புத்தி தடுமாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்மிருதிக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னாரு. அதுக்கப்புறமா இப்ப என்ன சொல்றாருனாக்க பிரமாதம் அப்படின்றத பத்தி பேசுறாரு. பிரமாதம் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருக்கக்கூடியது எதுவோ அது பேர் பிரமாதம் அப்படின்னு சொல்ல. பிரமாதம் நாம பிராப்த கர்த்தவிய அகரணம் பிரமாதா அப்படின்னு ஆச்சாரியார் 14வது சாப்டருக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது பிரமாதான்னு ஒரு வார்த்தை வருது. அதுல அதுக்கு சொல்லும் போது கிருஷ்ண பரமாத்மா யூஸ் பண்ண வார்த்தை அந்த பிரமாதமா. அந்த பிரமாதன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் போது பிரமாதம் நாம பிராப்த கர்த்தவிய அகரணம் அப்படின்னா செய்ய வேண்டிய காரியத்தை கவனக்குறைவினாலேயோ தவறுதனாலேயோ செய்யாம விட்டுட்டான்னாக்க அதுதான் பிரமாதம் அப்படின்னு சொன்னார். சத்வம் சுகே சஞ்சயதி ரஜகர்மணி பாரத ஞானம் ஆவருத்யது தமஹ பிரசாதே சஞ்சயத்யுத அப்படின்னு 14வது சாப்டர்ல 9வது ஸ்லோகம். அதுல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனா சத்துவமானது சுகத்துல ஈடுபடுறது, ரஜோகுணமானது கர்மாவில ஈடுபடுத்துறது, இந்த தமோ குணமானது நமக்கு வரக்கூடிய ஞானத்தையும் சுகத்தையும் தடுத்து அது பிரமாதத்துல ஈடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதத்தை சொன்னார். பிரமாதம் அப்படின்னா என்ன, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம கவனக்குறைவா இருக்கிறது தான் பிரமாதம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, பிராப்த கர்த்தவியம் என்ன, அது தெரிஞ்சாதானே செய்யறோமா இல்லையான்னு. அதுக்கு வேதமே தைத்திரிய உபநிஷத்துல சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சொல்லு சுவாத்தியாயான்மா பிரமதா. சுவாத்தியாயத்துல நம்மளுடைய வேத அத்தியனம் நம்மளுடைய சாக்கையை அத்தியனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுவாத்தியாயத்துல மாத்திரம் பிரமாதமே கூடாது. ஐயோ இன்னைக்கு இல்ல நாளைக்கு பாத்துக்கலாமே அப்படின்ற பிரமாதமானது அதுக்கு கூடாது அப்படின்னாரு. சத்யான்ன பிரமதித்தவ்யம் கர்மான்ன பிரமதித்தவ்யம் குஷலான்ன பிரமதித்தவ்யம் பூத்யைன பிரமதித்தவ்யம் ஸ்வாத்யாய பிரவச்சனாப்யாம் ந பிரமதித்தவ்யம் தேவபிதர்கார்யாப்யாம் ந பிரமதித்தவ்யம் அப்படின்னு ஒரு 7 நம்ம பண்ண வேண்டிய காரியங்களை அடிக்கி சொன்னார். எப்படி சொன்னார்னா, சத்யாத் ந பிரமதித்தவ்யம், உண்மை பேசுறதுல இருந்து ஒரு நாளும் நழுவவே கூடாது. எதுல வேணாலும் நீங்க அஜாக்கிரதையா இருக்கலாம், இதுல அஜாக்கிரதை கூடவே கூடாது. சத்யாத் ந பிரமதித்தவ்யம், இதுல இந்த பிரமாதமானது வரக்கூடாது அப்படின்னா. கர்மானுஷ்டானம் பண்ற காலத்துல கர்மாவை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற தர்மான்ன பிரமதித்தவ்யம் அப்படின்னார். அதுல பிரமாதம்ன்றது நம்ம ஒத்துக்கொள்ளவே கூடாது. செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு இருந்ததுன்னா சந்தியாவந்தனாதி காரியங்கள் அக்னிஹோத்திராதி காரியங்கள் இருந்து அவசியம் பண்ணித்தான் தரணும். அதை போஸ்ட்போன் பண்றதுனாக்க இது சமோ குணத்தினாலதான் வருது. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம வளர்த்துட்டே வந்தாதான் வேதாந்தத்துக்கு வரும்போது அவனுடைய சிந்தையானது வேதாந்தத்துல நிற்கும். இதெல்லாம் வழிகள் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குஷலான்ன பிரமதித்தவ்யம்
குஷலான்ன பிரமதி அப்படின்னா ஆச்சாரியர் சரீர ரட்சணம் தான் குஷலதா அப்படிங்கிற. சரீர ரட்சணத்துக்காக ரோகம் சிகிச்சை எல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போனா அது பெருசா வந்ததுன்னா அப்புறம் காரியங்கள் பண்ண முடியாம போயிடும். அதனால சரீர சிகிச்சை எல்லாம் வந்ததுன்னா, ரோக சிகிச்சை எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் பண்ணித்தான் சேரணும் அப்படின்னு அந்த இடத்துல புதுசா நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு ஆச்சாரியர். குஷலான் பிரமதி தவியம், அதுவும் வந்து கவனக்குறைவா இருந்துடக்கூடாது அப்படின்னா. பூத்தியை பிரமதி தவியம், பூத்தியை அப்படின்னா விபூத்தினா ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது என்ன? வைதிக கர்மாக்கள். வைதிக கர்மாக்களை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. மங்கள கர்மாக்களையும் வைதிக கர்மாக்களையும் பண்டிகை எல்லாம் ஒரு நாளும் வீட்டுல கொண்டாடாம இருக்கக்கூடாது. அந்த பசங்கள் எல்லாம் அந்த மாதிரி விடுற குழந்தைங்கள்லாம் நம்மளே பார்த்திருக்கோம், சரியா வருது. ஆகையினால இந்த மங்கள காரியங்கள், பெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் வந்ததுன்னா இதை வந்து விட்டே கொடுக்கக்கூடாது. எல்லாரும் பண்ணிதான் ஆகணும். லட்சுமி விரதம்னாக்க பண்ணிதான் ஆகணும். நமக்கு பொங்கல் மாசம் வந்துட்டுனாக்க மாசி சேரடை கட்டிதான் ஆகணும். அப்புறம் பொங்கல்னாக்க சூரிய பகவானை உபாசிச்சுதான் ஆகணும். அப்படின்னு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டே இருக்கிற வீட்டுலதான் குழந்தைகள்லாம் நன்னா இருப்பா, நன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. பூத்தியின பிரமதி தவ்யம், அதுல பிரமாதம் கூடாது அப்படின்னா. அப்புறம் ஆறாவது சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதி தவ்யம் அப்படின்னா. சுவாத்தியாயம் நான் படிக்கிறது, பாராயணம் பண்றது இதுவும் நிறுத்தக்கூடாது. நம்ம படிச்சத 4 பேருக்கு சொல்லி தரதையும் நிறுத்தக்கூடாது. சுவாத்தியாய பிரவச்சனாபியாம்னு ரெண்டுத்தையுமே வந்து பிரமாதத்துக்கு அவர் எடுத்துட்டு வந்துட்டார். இது ரெண்டும் பண்ணாம இருந்தாலே அது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் பிராப்த கர்மா. அதுக்கப்புறம் என்ன? தேவ பிதிர்காரியாபியாம் ந பிரமதி தவ்யம், தேவ காரியங்கள் பிதிர் காரியங்கள். இந்த 2 காரியங்களை பத்திரம் நம்ம கவனக்குறைவா விட்டுறாதீங்க. என்ன அடுத்த வாரம் பண்ணலாமே, இந்த வாரம் பண்ணலாமே, தேவ காரியங்கள்லயும் பிதிர் காரியங்கள்லயும் அகட்டையா இருந்துடாதீங்க. இதுதான் பிராப்த கர்மா. இப்படி ஒரு 7 லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு உபனிஷத் நமக்கு இதுதான் நமக்கு பிராப்தமா இருக்கக்கூடிய கர்த்தவியதா விஷயங்கள். இந்த கர்த்தவியதா விஷயங்களை கொஞ்சம் கவனக்குறையாம இருந்துட்டோம்னாக்கா அதுக்கு பேர் பிரமாதம் பேரு. அதை சொல்றதுக்காக தான் இவர் என்ன பண்ண, சத்யா ந பிரமதி தவ்யம், தர்மா ந பிரமதி தவ்யம். ந பிரமதி தவ்யம் இதுல பிரமாதம் வேண்டாம் அப்படின்றார். குஷலான் ந பிரமதி தவ்யம், பூத்தியை ந பிரமதி தவ்யம், சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதி தவ்யம், தேவ பிதிர்காரியாபியாம் ந பிரமதி தவ்யம் அப்படின்னு இந்த பிரமாதம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துல. இந்த பிரமாதம்ன்ற விஷயத்த திருதராஷ்டிரனுக்கு சனத்சுஜாத்தியத்துல சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டாரு, பிரமாதம் வை மிருத்யு அப்படின்னாரு. இந்த பிரமாதம் தான் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பெரிய காரணம். யமன் மாதிரி இருக்கிறது எதுன்னா இந்த பிரமாதம் தான். இந்த செய்ய வேண்டிய காரியத்தை அசட்டையா விட்டுட்டானே, ஆனா அது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு போஸ்ட்போன்மெண்ட் இருக்கு தெரியுமா, இதுவே வந்து இவனுக்கு யமனா ஆயிடுறது. இங்கிலீஷ்ல கூட சொல்றோம், ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். செய்ய வேண்டிய காரியம் செய்ய வேண்டிய நேரத்துல எது வருதோ அதை கிராப் பண்ணணும். அது இல்லைன்னாக்கா என்ன, அதுவே ஒரு மிருத்யுவா போயிடும். பெரிய பெரிய இளைஞர்கள்லாம் வந்து சேர்ந்துடும் சதா. அதனால அப்பிரமாதம் அமிர்தத்துவம் பிரதீனி. இந்த அப்பிரமாதமா யார் ஒருத்தன் இந்த சிரவண மனன நிதித்தியாசங்கனால் அறியப்பட்ட பிரம்மத்தை எப்பொழுதும் இடைவிடாது நினைச்சு கொண்டே இருக்கிறானோ அந்த வேதாந்திக்கு மாத்திரம் தான் அமிர்தத்துவமானது கிடைக்கும். இல்லைன்னாக்கா அவனுக்கு மிருத்யு பக்கத்துல பார்த்துட்டே இருக்காரு. சாதாரணமாவே சொல்லுவான், வேதாந்தம் படிக்கிறவனுக்கு நிறைய இடைஞ்சல்கள்லாம் வந்துட்டே இருக்கும். இந்த தேவர்களுக்கெல்லாம் அவ பண்ற காரியங்கள் பிடிக்காது. ஏன்னா இவ வந்து அவரை வந்து கவனிக்கிறதே இல்லை. அக்னிய சுவாஹா, வருணாய சுவாஹா, சூர்யாய சுவாஹா, சோமாய சுவாஹான்னு இவெல்லாம் பண்ணாம வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கிறதுனால இவ அவளுக்கு வந்து நிறைய இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சில புராணங்கள்லாம் சில வேதாந்தம் படிக்கிறவளுக்கு இடைஞ்சல் ஜாஸ்தி தான் இருக்கும். ஆகையினால இது எல்லாத்தையும் போராடிதான் இவன் ஜெயிக்கணும். போராடி ஜெயிக்கணும்னாக்க என்ன பண்ற, இந்த பிரமாதம் இல்லாம இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு சனத்சுஜாத்தியர் திருதராஷ்டிரனுக்கு. இந்த ஒரு விஷயத்தை இவர் எடுத்துட்டாரு. பிரமாத நிந்தையை பத்தி இப்போ விசாரமா பேசிட்டு இருக்காரு. அதுல போன தடவை என்ன பார்த்தோம் கடைசியானா, லட்சியம் சேத் யதி சித்தமீஷதே பகிர்முகம் சன்னிபதேத் ததஸ்ததஹ பிரமாதத பிரச்சுத கேலி கந்துகஹ சோபான பந்தௌ பதிதோ யதா ததா அப்படின்னாரு. சித்தமானது லட்சியத்திலிருந்து கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னா கூட, ஒரு நாளைக்கு இன்னைக்கு வேண்டாம் கிளாஸுக்கு வேண்டாம் நாளைக்கு பார்க்கலாம்னா கூட இன்னைக்கு எல்லா அனாத்மா காரியங்களும் நம்ம தலையில வந்து உழுதுவிடும். அதனால இந்த லட்சியத்திலிருந்து கொஞ்சம் கூட அதுல மாறாம இருந்துட்டு
பகிர்முகம் எதிச்சே வெளியில கொஞ்சம் அப்படி மனசை விட்டுட்டீங்கன்னாக்கா அது விஷயத்துல போயிடும். அங்க போலாமா, இங்க போலாமா, இன்னைக்கு அதை போலாமா, ஆபீஸ் வேலை, இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்குன்னு வெளி நோக்கி போயிடுச்சுன்னாக்கா இப்ப என்ன ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இது என்ன சன்னி பாட்டு அவன் கீழே விழுந்துருவான். இந்த லௌகிகமான காரியங்கள்ல ஈடுபட்டுருவான். இதனால என்ன ஆச்சுன்னாக்க சன் நிப்பத்தே நல்ல கீழே விழுந்துருவாங்க. எப்படி விழுவான் அப்படின்னாக்க இந்த பிரமாதத்தா பிரச்சுதா கொஞ்சம் கவனக்குறைவா ஆடிட்டே இருக்கும்போது, பந்து விளையாடிட்டே இருக்கும்போது கவனக்குறைவா இந்த பசங்க விட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னாக்கா அந்த படிக்கட்டை டொப்பு 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 டொப்புன்னு விழுந்து அந்த பந்தானது கீழே வந்தோம். சோபா நமக்கு மதவி கோலாயா டன் டன் டடன் டன் டடன் டடன் டன் காளிதாசன் இப்படி அந்த பந்தானது கீழே விழுந்துருச்சுனாக்க திருப்பி அது மேலே ஏறுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஆகையினால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல விஷயேஷு ஆவிஷதே சேதகா சேதா சங்கல்பயதி தத்குணான் சம்யக் சங்கல்பனாத் காமஹ காமாத் பும்ச பிரவர்த்தனம். விஷயேஷு ஆவிஷேத் விஷயங்களில ஆவிஷம் ஆவேசம் அப்படின்னாக்க பிரவேசிச்சீங்கன்னா பிரசவம் பிரவேசம் ஆவேசம் இதெல்லாம் ஒரே அர்த்தம். அது உள்ள போனீங்கன்னா விஷயங்களை ஆவிசேத்து பற்றோ கொண்டு அது உள்ள பொந்துட்டோம்னா சேதகா நம்மளுடைய மனசானது என்ன ஆகும், சத்குணான் சங்கல்பயதி அதை பத்தியே சங்கல்பம் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதை பத்தியே சிந்தனை வந்துடும். சம்யக் சங்கல்பனார் அதுலயே சிந்தனை வந்ததுனால என்ன ஆச்சு, காமஹா உத்பவதி காமம் உண்டாயிருது, காமத்தை அதை கொண்டு வந்து கொடுக்குறோம். காமம் வந்துருச்சுன்னா புருஷன் என்ன பண்ணுவான், அந்த காமத்தை நிறைவேற்றுறதுலயே போவானுங்கிற பிரம்மத்துல ஈடுபட மாட்டான். அதுல காமாத்து பும்சா பிரவர்த்தனம். இத ரொம்ப அழகா 2வது சாப்டர்ல பகவான் என்ன தியாயதோ விஷயான் பும்சாம் சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்ருதிப்ரம்ஷः ஸ்ருதிப்ரம்ஷாத் புத்திநாசः புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டார். இந்த காமம் அப்படின்னாக்க நம்மை விட 2வது பொருள் ஒண்ணு இருக்கும், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது அஜ்ஞானத்தினால வரக்கூடிய ஒரு எண்ணம். அது அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த காமத்தினாலதான் சப்போர்ட் தேடுறோம். எல்லாம் ஒய்ஃபு பையன் இதெல்லாம் டிபெண்டா ஏன் இருக்கும் அப்படின்னா அவளுடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு 2வது பொருளை ஒருத்தன் நாடுறான் அப்படின்னாக்க என்ன ஆகுதுன்னாக்க அவளுக்கு சாட்டிஸ்பை பண்றதுக்காக போக வேண்டியிருக்கு. அவளுடைய காமம் வந்ததுன்னா அதுல பிரவர்த்தனம் வந்துடுறது. இந்த காம பிரவர்த்தனமா வந்ததுன்னா என்ன ஆகுதுன்னாக்க இந்த காம பூர்த்தி பண்றதுலயே சேட்டம் முழுக்க அதுலயே இருக்கு. அது சரியா நடைபெறாம போயிடுச்சுன்னாக்கா அது தடங்கலாயிடும். ஒரு பெரிய மலையில இருந்து நதி அடிச்சுட்டு ஓடின்னு வருதுன்னாக்கா அதை ஒரு இடத்துல போட்டு நிறுத்தினீங்கன்னாக்கா அதை பாத்தீங்கன்னா தெரியும், நுரையாகிற குமிழ் எல்லாம் அப்பதான் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இவனுடைய ஆசைகளானது தடைப்பட்டு போச்சுன்னா இவனுக்கு குரோதம் கொந்தளிக்கிறது. உடனே அதை முடிச்சுதான் பார்ப்பேன் அப்படின்னா காமத்தினால இப்ப என்னாச்சு, குரோதோபிஜாயத்தை. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த குரோதத்தினால சம்மோகம் வந்துடுது. சம்மோகம் அப்படின்னாக்கா நல்ல மோகத்தை அடைஞ்சிடறான். அப்படின்னா அந்த காரியத்திலேயே புத்தி இருக்கிறதுனால இவன் செய்ய வேண்டிய காரிய வியவஸ்தை இல்லாம போயிடுது. அவனுக்கு எந்த காரியத்தை பண்ணனா எந்த காரியத்தை பண்ணக்கூடாதுன்ற விவேகம் இவனுக்கு அந்த காமத்தினால என்னாச்சு, குரோதத்தினால அது விட்டு போயிடுச்சு. அவன் என்ன பண்ணிடுறான்னாக்கா அந்த ஆசையில என்ன பண்றதுன்னு தெரியாம விவேகம் எல்லாம் போயிடுறது, சமோகம் வந்துடுறது. காமா சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகா. சம்மோகம் வந்துருச்சுன்னா என்ன சார் ஆகும்னா சம்மோகா ஸ்மிருதி பிரம்சா. ஸ்மிருதியானது உங்களுக்கு ஆச்சாரியன் சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் அவனுக்கு மறைஞ்சு போயிடுது. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அருவாமனையை எடுத்து வெட்டிட்டான். அவனுக்கு அவன் இந்த மாதிரி ஆள் இல்லதான். அவன் அந்த குரோதமானது அவனை அந்த கோபத்துல தான் என்ன பண்றான், என்ன வார்த்தை வாயில வருது அப்படின்றது கூட தெரியாம பேசிடுறான். அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டு அது எங்க போறதுன்னா டெத் சென்டென்ஸ் வரைக்கும் போயிடுறது. அந்த குரோதத்தினுடைய அந்த அது எப்படி வருதுன்னாக்கா சமூகத்தினால வந்தது. என்ன காரியம் செய்யறோம் என்ன காரியம் செய்யலன்ற விவேகம் போயிடுறது. இந்த விவேகம் போனதுனால என்ன ஆச்சுன்னாக்க இவனுக்கு தெரிஞ்ச அந்த நல்ல குணங்கள்லாம் எல்லாம் ஒரு நிமிஷத்துல இவனுக்கு மறந்து போச்சு. இவனுக்கு மறந்து போறதுனால சாஸ்திரம் ஆச்சாரிய உபதேசங்களுக்கு எல்லாம் இவன் என்ன பண்ணிட்டான், அவிவேகத்தினால அதை பிரம்சம் பண்ணிட்டான். ஆனா சம்மோகா ஸ்மிருதி பிரம்சா. ஸ்மிருதி பிரம்சாத்து இப்ப என்னாச்சு, புத்தி நாசகம்.
புத்தி நாசம் வந்துருச்சே ஆனால் அவனை என்ன பண்ண முடியும், திருப்பி அவனால மேல எழுந்து வராத அளவுக்கு பிரணஷ்யதி அப்படின்னு இந்த ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா. சங்காத் சஞ்சாயதே காமா, காமாத் குரோதோ விஜாயதே, குரோதாத் பவதி சம்மோஹா, சம்மோஹாத் ஸ்ருதி விப்ரமஹ, ஸ்ருதி விப்ரம்சாத் புத்தி நாசா, புத்தி நாசாத் பிரணஷ்யதி. அவனை காப்பாற்ற முடியாத போயிடறான்பா. அதனால இந்த காமத்துக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. இந்த காமத்துக்கு வந்துடுச்சே ஆனால் சங்கல்பம் அந்த காமத்திலேயே இருக்கும். அந்த காமத்துல பிரவர்த்தனம் வந்ததே ஆனால் அவனுக்கு அந்த சமயக் சங்கல்பனா காமஹா காமாத் பும்சஹா பிரவர்த்தனம் அப்படின்னா விஷயேஷு ஆவிஷத்து சேதஹா. இந்த விஷயத்துல போய் பற்றுக்கொண்டு இந்த மனசானது அது உள்ள போந்தது. அதனால என்ன சங்கல்பயதி தற்குணான், அதனுடைய குணங்களை பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த குணங்களையே யோசிக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா சமயக் சங்கல்பனா நன்னா அதை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சான். சமயக் சங்கல்பனா தொடர்ந்து அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான். அதனால என்ன ஆச்சுன்னா காமஹா அவனுக்கு எழுதுறது. காமத்தினால என்னாச்சு காமா பும்சஹா பிரவர்த்தனம், எல்லாத்திலையும் அதுல ஈடுபடுறான். அப்ப என்ன ஆச்சுன்னா ததஹா ததஸ்வரூப விப்ரம்சஹ விப்ரஷ்டஸ்து பதத்யதஹ பதிதஸ்ய விநாநாசம் புனர்நாரோஹ இக்ஷ்யதே அப்படின்னா ததஹா பிறகு இவன் என்ன பண்ணா தன்னுடைய சுரூபத்திலேருந்து எழுந்துட்டான். சுரூப மரத்தை ஏற்படுத்த நான் தான் பிரம்மோ, நான் இவ்வளவு வேதாந்தி எல்லாத்தையும் அந்த கோபத்துல மறந்து போய் அவன் காம சங்கல்பத்தினால ஈடுபட்டான். ஈடுபட்ட உடனே என்ன ஆச்சு விப்ரஷ்டன் ஆயிட்டான். விப்ரஷ்டன் ஆயிட்டா பிரஷ்டன் ஆயிட்டான்னாக்கா என்ன அர்த்தம்னா தான் படிச்சதெல்லாம் ஒரு நிமிஷம் அவனுக்கு போயிடுச்சு. தான் படிச்ச சாஸ்திரங்கள் என்ன, ஆச்சாரியர் பண்ண உபதேசங்கள் என்ன, இதெல்லாம் பிரஷ்டன் ஆயிட்டான் அவன். விப்ரஷ்டஹா தூ பததி அதஹா, கீழே விழுந்தான். பதத்தி அதஹா அவன் அப்புறம் திருப்பி எழுந்துக்க முடியாத அளவுக்கு கீழே விழுந்துட்டான். பதத்தி அதஹா பதிதஸ்ய கீழே விழுந்தவனுக்கு அங்கேருந்து சின்ன ஒரு படிக்க 2 படிக்க தேறி விழுந்தான்னா சமாளிச்சுக்கிறான். இவன் நல்லா வேதாந்தம் வரைக்கும் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு பெரிய 1வது 2வது ஃப்ளோர் வரைக்கும் போனவன் போய் கீழே விழுந்தான்னா என்ன ஆவான் நினைச்சு பார்க்கணும். அவன் பதித்தனா கீழே விழுந்துட்டானா பதிதஸ்ய வினா நாசம், அவனுக்கு நாசம் வராம போகவே போகாதுப்பா. அதனால புனர் ஆரோக இச்சது, அவன் திருப்பி எழுந்ததான் நம்ம சரித்திரமே இல்லை அப்படின்றார். ஆகையினால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். பிரமாதத்தை மாத்திரம் வளர்த்து கொள்ளாதீங்க அப்படின்றாங்க. நீங்க சமத்துஜாத்தியர் சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்க. பிரமாதம் வை மிருத்யுமஹம் பிரதீமி சதா அப்பிரமாதா அமிர்தத்துவம் பிரதீமி அப்படின்னு. அமிர்தத்துவத்துக்கு காரணம் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமாக சொல்லக்கூடிய இந்த வேதாந்த சிந்தனையிலிருந்து ஒரு நாளும் மாறாம இருங்க. அப்படி மாறிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா கூட இது இந்த மாதிரி இடம் எல்லாம் கொண்டு வரும் பயமுறுத்துறார் ஆச்சாரியர். இப்படி எல்லாம் வருதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. சுதி பிரம்சா புத்தி நாசா, புத்தி நாசா பிரணச்சதி. பிரணச்சதினா அவன் திருப்பி எழுந்துக்க முடியாத அளவுக்கு நாசம் ஆயிடுறான். அதனாலதான் அங்க பிரகர்ஷன் நினைச்சதி பிரணச்சதி அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்லிவிட்டார். ஆகையினால அத பிரமாதாத் ந பரோஸ்தி மிருத்யுஹு விவேகினோ பிரம்மவித சமாதௌ சமாஹித சித்தி முபைதி சம்யகே சமாஹிதாத்மா பவசாவதானஹ. அதஹா ஆகையினால நம்ம என்ன பண்ணணும், இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டேன் நானு. அதனால நீங்க பண்ண வேண்டிய தீர்மானம் என்ன, அதஹா ஆகையினால் பிரமாதா ந பரோஸ்தி மிருத்யு. ஒண்ணு தெரிஞ்சுங்க, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம ஓடுறதுன்ற அந்த பிரமாதத்தை விட பரஹா மேலான ஒரு யமன் கிடையவே கிடையாது உங்க வாழ்க்கையில. பிரமாதா ந பரோஸ்தி மிருத்யு, இதை விட ஒரு மிருத்யு இல்லை. ஆகையினால ரொம்ப கேர்ஃபுல்லா விவேகினா, அதுவும் நித்தியானித்திய வஸ்து விவேகம் தெரிஞ்சவர்கள், காரிய விவசாய புரிந்தவர்கள், புத்திசாலிகளா இருக்கிறவர்கள் என்ன பண்ணோம், பிரம்மவிதா சமாதம். எப்பொழுதும் அந்த பிரம்மவித்தா இருக்கவன் அந்த சமாதின ஜீவ பிரம்ம விஷயங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். சமாஹிதா சித்தஹா, அப்படி எப்பொழுதும் உங்களுடைய புத்தியானது ஜீவ பிரம்மத்திலேயே இருக்குமேயானால் சித்தி அவன் உபைத்தி சமயக்க, அவன் எல்லாவற்றையும் அடைகிறான். அப்படிப்பட்ட சமாஹிதாத்மா பவ. கவர்ந்த அந்த குழந்தைக்கு தானே இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கார், நீ அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இப்படி எப்பொழுதும் அந்த சமாஹித சத்தனாக சமாஹிதாத்மா பவ சாவதானஹா. சாவதானஹான்னாக்க ரொம்ப கவனக்குறைவுக்கே இடம். நம்ம அட்டென்ஷன் சாவதான் விஸ்ராம்னு சொல்றாங்க இல்லையா, சாவதான்னாக்க அட்டன்டிவா இருங்க. ஆனா இந்த வேதாந்தத்திலிருந்து கொஞ்சம் கூட நழுவாம பாத்துக்க வேண்டியது. வேதாந்தத்துக்கு வர வரைக்கும் தான் கஷ்டம். வேதாந்தத்துக்கு வந்துட்டா இன்னொரு பிரச்சனைன்னா அந்த புத்தி அங்க இங்க போயிடக்கூடாது. அது இதுல போயிடுச்சுன்னாக்க திருப்பி பிரம்மத்துல இருந்து சிந்தனை போயிடுச்சுன்னா திருப்பி நமக்கு வராது.
அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மரைஸ் பண்ணிவிட்டார். அதை அதஹா பிரமாதா ந பரோஸ்தி மிருத்யு. இந்த பிரமாதம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வர்க்கியூ இருக்க, இது பேட் வர்க்கியூ. இது இந்த கவனக்குறைவுன்றதை விட பெரிய ஒரு மிருத்தி கிடையாது. அப்புறம் பார்க்கலான்னு உங்களை போஸ்ட்போன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, கவனக்குறைவுனா அப்புறம் பார்க்கலான்னு, அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். அதனால விவேக்கியா இருக்கவும் பிரம்மவித்தா இருக்கவும் எப்பொழுதும் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயமா இந்த வேதாந்த சிந்தனையிலேயே சமாஹிதா சித்தி உபைதி, அப்படியே இருந்து சித்தியை அடைகிறான். நழுவாது பிரம்மத்திலிருந்து நழுவாம இருக்கிறதுதான் சமாஹிதன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா சம்யக் சித்தி உபைதி, நல்ல நிலையை இந்த பிரம்மஞானமான ஒரு நிலையை சித்தியை அடைகிறான். அதனால சாவதானஹா கவனக்குறைவுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம சமாஹிதாத்மா பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இப்படி சமாஹிதாத்மாவனா படிக்கிறவா நமக்கும் ஆச்சாரியால் ஆசீர்வாதம் பண்றாரு. ஆகையினால இதுல விட்டுட்டு எப்பொழுதும் இந்த பிரம்மத்திலேயே சிந்தனையோட இருங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்து இந்த பிரமாதத்தை பத்தி பேசினார். இந்த சங்கல்பத்தை பத்தி இப்ப பேசுறார். சங்கல்பம் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா நம்மளுடைய விஷ், அதுதான் சங்கல்பம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சங்கல்பம் அப்படின்னு சொன்னாக்க நீங்க டிக்ஷனரி மீனிங்கா பாத்தீங்கன்னாக்க சங்கல்பம் அப்படின்னாக்க என்ன சொல்றது, நம்மளுடைய ஆசைகள், விஷ், டிசையர், அப்புறம் ஒரு மென்டல் ஐடியா, இதெல்லாம் சங்கல்பத்துல வருது. இந்த சங்கல்பம்ன்றது காமத்துக்கு வந்துருச்சுன்னா அந்த காமத்தோடயே அப்படியே திங்க் பண்ணி போயிடும். இந்த சங்கல்பத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது வரும்பொழுது உங்களுக்கு புத்தியினால நீங்க அதை நினைச்சு பார்க்கணும். சங்கல்பமும் வரத்துக்கு முன்னாடியே இந்த சங்கல்பமானது காமத்துக்கு கொண்டு போய் விட்டு போயிடும் நமக்கு. அதனால அந்த சங்கல்பத்தை நீங்க என்ன பண்ண சேனலைஸ் பண்ணி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சேவனம். அதுக்காக தான் அவர் சொன்னார் ஆப்த காமஹா அகாமஹா நிஷ்காமஹா அப்படின்லாம் உபநிஷத்துல சொல்லும் பொழுது எல்லா காமனையும் போய் நம்ம திருப்திப்படுத்தணும்னாக்கா அது நடக்காத காரியம். அது பண்ண முடியுமா? நீங்க காட்டுல போகும்போது எல்லா இடத்துலயும் முள்ளும் மில்லும் பிறந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலேயும் நீங்க கம்பளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கணும்னா நடக்காத காரியம். அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, அதுக்கு பதிலா சிம்பிள், நீங்க செருப்பு போட்டுன்னு போகும். செருப்பு போட்டுன்னு போயிட்டான்னா அது என்ன செருப்பு போட்டுன்னு போயிட்டா அப்படின்னா எல்லாத்தையும் பூர்த்தி பண்றதுக்கு பதிலா ஆத்மான்னு உங்ககிட்ட ஒண்ணு இருக்குல்ல ஐயனு, அந்த அது மேல ஆசைப்படும். அந்த ஆத்மாவை சேனலைஸ் பண்ணிட்டான்னாக்க உனக்கு என்ன ஆகும்னாக்க நிஷ்காமம் ஆயிடும். இதை நீ நினைச்சானாக்க அதுக்கப்புறம் பாக்கி விஷயங்கள்ல இருக்கிற ஆத்மாவில நீ ஆசையை வச்சுட்டானாக்க பாக்கி எல்லாம் இருக்கக்கூடிய ஆசையை பண்ண பிரம்ம ஜிக்யாசா பண்ணு அப்படின்ட்டு. இந்த பிரம்மத்தை அறியணும்ன்றதுலதான் ஆசை இருக்கணும். அந்த பிரம்மத்தை ஆசையை அறிய ஆசைன்ற ஒரு செருப்பை போட்டுட்டானாக்க இது எந்த முள்ளு வந்தாலும் கவலை இல்லை, அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்றதுனால இவ்வளவு பெரிய காட்டுக்கு நீ எல்லாத்தையும் அடைச்சு அதுக்கு மேல நடக்கணும்ன்றது முடியாத காரியம். ஆப்த காமன்னாக்கா என்ன இருக்குன்னா எல்லா காமனும் எனக்கு அடைஞ்ச பிறகுதான் நான் சந்தோஷத்தை பார்க்கணும்னா இந்த ஜென்மால உன்னால வரவே முடியாது. எப்போ அளவாயிருந்து எப்ப நான் ஸ்நானம் பண்றது? அதனால என்ன பண்ண, இந்த ஆத்மால அந்த ஆசையை திருப்பிவிடு, அதுதான் சங்கல்ப வர்ஜனம் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன கீதையில சொன்னார்னா சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்வான் சர்வான் அசேஷதः மனசைவேந்திரிய கிராமம் விகிந்த்ய சமந்ததः சனைஹி சனைஹி உபரமே புத்யா திருதிகீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத் அப்படின்னு கீதையில அர்ஜுனனுக்கு இந்த சங்கல்ப வர்ஜனத்தை பத்தி ஆச்சாரியார் சொல்றார். கிருஷ்ண பரமாத்மா சொல்ற சங்கல்பத்தினாலதான் உண்டாறது இந்த காமங்கள் எல்லாம். இந்த காமங்கள் எல்லாம் வந்த உடனே அது அப்படியே அந்த விஷயம் நீங்க பிடிச்சுன்னு பின்னாடி போயிடுறீங்க இல்லையா, அதை சேனலைஸ் பண்ணாம. அதனால அந்த காமங்கள் எல்லாம் பகவான் கெட்டுவா, அதை முதல்ல நிறுத்தணும் அப்படின்றதுதான் நம்ம பண்ண வேண்டிய. அதுவும் எப்படி நிறுத்தணும்னா அசேஷதா, அது நம்ம கிட்ட திருப்பி வராத அளவுக்கு அதுல இருந்து சேனலைஸ் பண்ணோம்னா இந்த வேதாந்தம் ஒண்ணுதான் பாக்கி வழி. இதை தவிர பாக்கி எது பண்ணாலும் நீங்க என்ன பண்ணா அதுலயே புத்தி ஈடுபடும். ஒரு சின்ன விஷயங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணா கூட அவனுக்கு என்ன ஆச்சு, ஒரு தடவை நல்ல காரியம் பண்ணி அதுல ஒரு புகழ் வந்துருச்சுன்னா அவன் அந்த காரியம் பண்ணின்றதுலயே தான் போயிட்டு இருப்பான். இந்த வேதாந்தம் ஒண்ணுதான் அவனுடைய அகங்காரத்தை தட்டி வச்சு இங்க பண்றது. அதனால இதுல திருப்பி விடு. மனச இந்திரிய கிராமம், இந்த கூட்டங்கள் இருக்குல்ல, மனசு இந்திரியங்கள், இந்த கூட்டத்தெல்லாம் வினியம்ய சமந்ததா நாலா பக்கமும் போயிட்டு பராஞ்சிகாணி எதிர்மஸ்வயம்பூ தஸ்மாத் பரான் பட்சத்தின் அந்தராத்மன். இந்த 5 புலன்களும் என்ன பண்றதுன்னாக்க நம்ம கிட்ட 5 புலன்கள்லாம் இருக்கு. இந்த புலன்கள்லாம் என்ன பண்றதுன்னாக்க திருமந்திரத்துல சொல்றாங்க, பார்ப்பானகத்தில் பார்ப்பது 5 உண்டு.
இந்த பாப்பானுடைய வீட்டுல 5 பசுக்கள் இருக்கு. இந்த 5 பசுக்களும் என்ன தெரியுமா, மெய்ப்பாருமின்றி பெருத்து திரிவன. ஓகே, இது நீங்க கண்ட்ரோல் பண்ண விட்டுட்டீங்கன்னா இது இஷ்டத்துக்கு அங்கங்க மேய்ஞ்சிட்டே இருக்கும். மெய்ப்பார் உண்டாய் வெறியும் அடங்கினார். நீங்க அந்த ஒரு அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, அது வெட்டியா வெறிச்சிட்டு இருக்கும் இல்லையா, அதை அடக்குங்க. அடக்கினா என்ன, பார்ப்பான் பசுவை பார்ப்பான் பசு பாலாய் பொரியுமே அப்படின்னாரு. இவனுடைய பாப்பானுடைய பசுவானது என்ன பாலா தெரியும் அப்படின்னா இந்த 5 இந்திரியங்களையும் சம்யம்ய அப்படின்னு இதெல்லாம் சொன்னார் அவரு. இந்த 5 அதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லிட்டார். சனைஹி சனைஹி உபரமே. அது நீங்க திடீர்னு ஒரு நாள் இது எல்லாத்தையும் நிறுத்த முடியுமா? எவ்வளவு நாள் எத்தனை ஜென்மாக்களா நான் சம்பாதிச்சு வச்ச சொத்து இதெல்லாம் அங்கங்க புத்தி போறது ஆசைகள்ன்றது எத்தனையோ ஜென்மாக்களா என்கிட்ட வந்த வாசனைகள். இந்த கெட்ட வாசனையை போய் ஒரே ஜென்மால போய் பண்ணணும்னா முடியாது. அதனால என்ன பண்ண, டாக்டர் கூட என்ன சொல்றான், காப்பியை நிறுத்தணும்னா டெய்லி 2 தடவை காப்பியா குறைச்சிக்கங்க, அதுக்கப்புறம் 1 தடவையா குறைச்சிங்க, அதுக்கப்புறமா அதை குறைச்சி அப்படிதான் சொல்றான். அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவும் இந்த ஆசையை என்ன பண்ண, சனைஹி சனைஹி உபரமே. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புத்தி கிரகிதயா ஒரு தைரியத்தையும் புத்தியையும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தான் வர வச்சீங்கன்னா, வர வச்சுட்டு ஆத்மசம்சம் மனக்கிருத்துவா அந்த ஆத்மாலேயே அந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கிஞ்சிதபி சித்தே வேற எந்த ஒரு நாளைக்கும் இல்லாம பண்ணக்கூடியது என்னவோ இதுக்கு பேரு தான் சங்கல்ப வர்ஜனம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சங்கல்பத்தை அங்கேயே போக விடாம நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அது பண்ணணும்னாக்கா இந்த இந்திரியங்களை எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். இது ஏற்கனவே இவர் விவேக் சூடாமணியில நமக்கு சொல்லியிருக்காரு. எப்படி மானானது அந்த சப்தன்றதை கேட்டு 1 நிமிஷம் நிக்கிறது வேற மேல போட்டுறான். அந்த யானையானது என்ன பண்ணது, பெண் யானையை கட்டி வச்சு முன்னாடி பள்ளம் வச்சுட்டு இருப்பான். இந்த டச்சுன்றதுனால போய் அதை போய் தொடறதுக்கு போகும்போது அது கீழே விழுந்துடுறத அதை பிடிக்க விடுறான். இந்த மீனானது என்ன பண்றது, நாட்டினுடைய சபலத்தினால அது தொங்கிட்டு இருக்கிறது போய் சாப்பிட போறது அதை பிடிச்சு போடுறாங்க. இப்படி ஒரு இந்திரியங்களுக்கும் ஒரு அனிமலை நமக்கு எக்ஸாம்பிள் காமிச்சு இந்த 5 எப்படி சாகிறதுன்னா ஒவ்வொன்றும் வச்சுட்டு இருக்கிற இதெல்லாமே சாப்பிடுறதுன்னா நம்ம கிட்ட பகவான் என்ன பண்ணிக்க 5த்தையும் கொடுத்துட்டாருன்னா நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாருங்க. இந்த 5 எப்ப வேணாலும் நம்மள சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த 5த்தைய எப்படி அடக்கணும் அப்படின்றத முதல்ல சொல்லி கொடுத்தாரு. அதனால சங்கல்பம் வர்ஜயே யஸ்மாத் சர்வ அனர்த்தஸ்ய காரணம் தது அப்படின்னாரு. ஆச்சாரியார் புக்ல வேற ஒரு ஸ்லோகம் போட்டிருக்காரு. சங்கல்பம் வர்ஜயே தஸ்மாத் சர்வ அனர்த்தஸ்ய காரணம் அபத்யானி வஸ்தூனி யாதிக்ரஸ்தோ யதாஸ்ருஜேத் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அவர் என்ன ஸ்லோகத்துல எழுதியிருக்காருன்னா, இந்த சங்கல்பமானத வர்ஜயே நீங்க அதை தவிர்த்து தான் ஆகணும். ஏன்னா சர்வ அனர்த்தஸ்ய காரணம் அதான். எல்லா அனர்த்தங்களும் உங்களுக்கு வரதுக்கு காரணம் இந்த ஆசைதான காரணம். இந்த சங்கல்பத்தை நீங்க வர்ஜனம் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த அனர்த்தங்கள் எல்லாம் உங்க கையில வராம போயிடும். இது எப்படி அப்படின்றதுக்கு அபத்யானி வஸ்தூனி வியாதிகிரஸ்தோ ஏதோ திரையே. இந்த வியாதியில பீடிக்கப்பட்டவன் என்ன பண்ணா, மருந்து சாப்பிட்டான்னா கூட பத்தியத்தோட இருந்தாகணும். அந்த பத்தியத்தை விட்டுட்டு அவன் என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்து அவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யறது இல்லை அவனுக்கு. அதனால இப்ப என்ன உங்களுக்கு இதோடைய ஆசைகள்லாம் போகணும்னு நீங்க என்ன பண்ணா எப்படி பத்தியம் இருக்கணுமோ அப்படி நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் ஒரு ஸ்லோகம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. அது அண்ணா புத்தகத்துல அவர் போடல, அதுல ஒரு லைன் மாத்திரம் போட்டார். சங்கல்பம் வர்ஜயே தஸ்மாத் சர்வ அனர்த்தஸ்ய காரணம், எல்லா அனர்த்தங்களுக்கும் காரணம் இந்த சங்கல்பம் தான் அப்படின்னா. ஜீவதோ யஸ்ய கைவல்யம் விதேஹே சச கேவலஹா அப்படின்னா. ஜீவத்தோ எஸ்ய கைவல்யம், இதுதான் நம்மளுடைய வேதாந்தத்தினுடைய ஒரு சிறப்பு. எல்லா சாஸ்திரங்கள்லயும் எல்லா சாஸ்திரங்களும் யோக சாஸ்திரமோ சாங்கிய சாஸ்திரமோ பூர்வ மீமாம்சா சாஸ்திரமோ நியாயமோ வைசேஷிகமோ இப்படி 6 தர்சனங்கள் இருக்கு வேதாந்தம்னு. இந்த 6 தர்சனங்கள்ல பாத்தீங்கன்னா பாக்கி 5 தர்சனங்களும் என்ன சொல்லிருச்சுனாக்க எப்ப முக்தி அப்படின்னாக்க இந்த உடம்பு போன உடனே தான் முக்தி. இத பத்திதான் எல்லா சாஸ்திரங்களும் பேசுறதே தவிர இந்த வேதாந்தத்துல அதுவும் நம்ம ஆச்சாரியால் மட்டும்தான், சங்கராச்சாரியாரை தவிர பாக்கி இருக்கக்கூடிய இந்த ராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் எல்லாம் கூட முக்தின்றது என்ன அர்த்தத்துல அவர் பேசுறாங்கன்னா இந்த உடம்பு போன பிறகு வரக்கூடியதுதான் முக்தி முக்தின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆச்சாரியார் பார்த்தா அதை ஒத்துக்கவே இல்லை. ஜீவனேவ முக்தி, இந்த ஜீவ தசையிலேயே இதை நீ தெரிந்து கொள்ளணும். ஏன்னா ஜீவன ஜாகிரத அவஸ்தையில தான் நான் தெரிஞ்சுக்கணும் இந்த ஞானத்தை.
இது தெரியாம இருந்துட்டேன்னாக்கா அப்புறம் அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மால வரும் நான் விட்டுட்டு போனேன்னாக்கா என்ன அர்த்தம்? ஜீவன் ஏவ முக்தி. ஜீவ காலத்திலேயே இந்த ஜீவ மூச்சு விட்டு இருக்கிற இப்பொழுதே இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சு இப்பவே அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ளணும். இல்லைன்னா பிரயோஜனம். அதுக்காகதான் பகவான் எனக்கு கொடுத்ததே ஃப்ரீவில். அந்த ஃப்ரீவில்லையே நீங்க திருப்பி அவருக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு போயிட்டாங்கனாக்கா அப்புறம் அடுத்த ஜென்மான்னு போஸ்ட்போன் ஆகும். அதனால யாரு ஜீவன் முக்தி பண்றனா அதனாலதான் இந்த ஜென்மாவானது இப்படி ஆச்சாரியால உங்களுக்கு ஆச்சாரியால கிடைக்கிற மாதிரி ஒரு ஜென்மா ஐயர் ஜென்மாவா இப்படி வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்றதுனால இப்ப என்ன ஆச்சு, ஜீவன் முக்தியை தான் நம்ம பிரதானமா பிடிச்சிட்டு இருக்கோம். இப்பவே அதை பண்ணணும். இப்பவே பண்ணலன்னா அப்புறம் அடுத்த ஜென்மானாக்கா எப்படி போஸ்ட்போன் பண்றது? ஜீவன் ஏவ ஜீவதா எஸ்ய கைவல்யம். ஜீவனா இருக்கும் பொழுதே யாருக்கு அந்த கேவலமான அந்த பாவம் ஜீவ பிரம்ம பாவமானது ஏற்படுகிறதோ அதுக்குதான் கைவல்யம். கைவல்ய நவநீதியம்னு ஒரு பெரிய புத்தகத்தையே எழுதினார் தான். கைவல்யம்னா கேவல பாவம் கைவல்யம். தனியாக இருக்கும் தன்மை. தனியாக இருக்கும் தன்மை இருக்கிறது ஒன்றாக இருக்கும் தன்மை. இருக்கிறது ஒன்றாக இருக்கும் சதேவ சௌமியா இதமகிரமாக ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்ம அப்படி தொடரக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய நிலைதான் கைவல்யமான நிலை. அது ஜீவதா எஸ்ய. உயிரோட இருக்கும் பொழுதே யாருக்கு அது வருதோ அவனுக்குதான் விதேகே சச்ச கேவலா. அவனுக்குதான் இந்த தேகமானது போன உடனே திருப்பி இந்த சரீரத்துல இருக்கிறதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் அந்தந்த இவனுடைய சூக்ம சரீரங்கள்லாம் எல்லாம் பிசில் அவுட் ஆகி அந்தந்த எலிமெண்ட்ஸோட போய் சேர்ந்துடுறதான். பாக்கி பேருக்கெல்லாம் என்ன ஆகுதுன்றாங்க, இவனுடைய ஆசைகளோட சேர்ந்து இது இன்னொரு சரீரத்தை போய் பிடிச்சிக்கிறது. அந்த சரீரத்துக்கு உண்டான எலிமெண்ட்ஸோட சேர்ந்து போறதுன்னு நம்ம உபனிஷத்தெல்லாம் சொல்றது. 3வது அத்தியாயத்துல பிரம்மசூத்திரத்துல பாஷ்யத்துல சொல்லும் போது ஆசையோட இருக்கிறவன் இன்னும் இந்த ஞானம் வராதவன் எல்லாம் என்ன பண்றான்னாக்கா அந்த காரண சரீரத்தோட ஒரு அட்டையானது எப்படி ஒரு இலையில இருந்து இன்னொரு இலையை பிடிச்சிட்டு விடுறதோ அதே மாதிரி இவனும் என்ன பண்ண இன்னொரு சரீரத்தை பிடிக்கிறான். அந்த சரீரத்தை பிடிச்சிக்கும் போது இவனுடைய ஆசைகள் அபிலாஷைகள் இவனுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே கூட சேர்ந்து அதோட போய் சேர்ந்துடுறது. அதனாலதான் அவன் என்ன பண்றான், அடுத்த ஜென்மாலையும் அவனுடைய பூர்வ ஜென்ம வாசனையானது அவனுக்கு தொடர்றது. இப்படி இல்லாதக்கு போனான்னா ஜீவனேவ இந்த நாலேஜ் யாருக்கு வருதோ சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன. எல்லா கர்மம் பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா சங்கீத கர்மா எல்லாம் இவனுக்கு நாசமாயி ஜீவன் காலத்திலேயே இவனுக்கு முக்தியை ஏற்பட்டு இவன் விதேக முக்தியை அடைக்கும் பொழுது திருப்பி இன்னொரு ஒரு அம்மா வயசுல போகாதுதானே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேசயனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையாபாரே பாகிமுராரேன்னு ஆச்சாரே. இன்னொரு தடவை அம்மா அவனுடைய வயசுல போகாதையா ஒரு நிலையை அடைகிறான். ஜீவதா எஸ்ய கேவலம் விதேகே சச்ச கேவலா. அவன் விதேகத்திலேயே அதே கைவல்ய பாவத்தை உடல் விழுந்த பிறகு கூட அவன் அடையறான் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்றான் நமக்கு. பஷ்யதோ பேதம் பயம் ப்ரூதே யஜுஸ்ருதி. இதுல எந்த சந்தேகமும் வச்சுக்காதீங்க. எத்கிஞ்சித் பஷ்யதா, இதுல ஒரு கொஞ்சமாவது நீங்க பேதத்தை வேற்றுமையை நீங்க பஷ்யதா பாத்தீங்கன்னாக்க உங்களை எஜுஸ்ருதியானது பயம் ப்ரூதே. எஜுஸ்ருதியானது எஜுர்வேதத்துல தைத்திரிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் வந்து நம்மள பயமுறுத்துறது. யதா கேவைஷ ஏதஸ்மின் உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி அப்படின்னு இருக்கு. இந்த பரம்பொருள்ல கொஞ்சமேனும் இந்த சந்தேகம் வச்சுட்டு நீங்க சிறிதேனும் ஒரு ஐயத்தை நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்க அப்பொழுதே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னாக்கா அந்த பிரம்மத்திலேயே இவனுக்கு பயத்தை ஏற்படுத்தி விட்டுறது. சில பேர்லாம் இந்த சொல்றாரு சாமியை பார்த்தாருனாக்கா ரொம்ப பயம் ஆனாரு. ஏன் பயம் வருது? நான் தான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்காததுனால வர பிரச்சனைகள் இதெல்லாம். இன்னும் நம்மளை விட இன்னொன்னா நீங்க நினைச்சீங்கன்னாக்கா பயம் வரதானே வரும். 2வது பயம் பவதி அப்படின்னா உங்களை விட 2வதான ஒரு வஸ்து இருந்தது ஆனால் பயம் வரதான் வரும் அப்படின்னா. அதோட ஒருத்தர் சொன்னாரு, ரொம்ப சாமி கிட்ட நீங்க சொன்னா ரொம்ப படுத்துவாரு, ஆனால் நீங்க தூரத்துல இருந்து வாசலோட நீங்க புத்தி போட்டாங்க நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் புதுசு புதுசா ஒரு தீரிகள்லாம் இதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த காரணம் சரியா புரிஞ்சுக்கல. பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரே சாட்சி ஸ்தூல சூக்ம காரண சரீரா எதிரிட்டான்னு அந்த அறிவு இருந்தது. ஆனால் இதெல்லாம் யோசிக்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் தான் நான் அப்படின்ற எண்ணம் யாருக்கு வருதோ அவன் தான் ஜீவன் முக்தி. அதுல இந்த பேதத்தை யாரு கற்பிக்கிறானோ அவன் என்ன பண்ணானோ எதாகி ஏவ ஏஷ ஏதஸ்மின் உதரம். இந்த கொஞ்சமாவது இதுல அந்தரம் கொடுத்து இதுல அல்பமேன இவனுக்கு சந்தேகம் வறுமையானால் அத தசி அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவனுக்கு பயம் பவதி அப்படின்னா. ஒரு பயம்ன்றது யாருக்கு வரும்? விதுஷோ அமன்வானஸ்ய. பயமானது ஒரு வித்வானுக்கு வரலாமா?
யாருக்கு பயம் வரணும்? பகவானை பத்தி தெரியாதவங்க பயப்படுறதுல நியாயம் இருக்கு. நம்ம வேதாந்தத்தை நல்லா படிச்சுட்டோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா விதிரிக்தா பஞ்சகோஷ அஜீதா அவஸ்தாத்திரே சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா நம்ம தெரிஞ்ச வாழ்க்கை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சவன் நானா இருக்கணும். என்ன பார்த்து நான் பயப்படுவேன் ஒரு காலத்துலயாவது? வேற யாருக்கு பயம் வரும்? நானா இல்லைன்னா தானே பயப்படணும். என்னை விட வேற ஒரு பொருளா இருந்தது ஆனால் பயம் வரலாம், அந்த வரலாம். என்ன நான் தான் பிரம்மன்னு தெரிஞ்சா எங்க இருந்து பயம் வரும் அப்படின்ற அர்த்தத்துல இதை பயமுறுத்துறதுக்காக எஜுஸ்ருதியானது. எஜுஸ்ருத்தினா இங்க தைத்திரிய உபனிஷத். தைத்திரிய உபனிஷத்துனால சொல்றது கிஞ்சித் பஷ்யதா பேதம். வேதத்தை யாராவது பார்த்தானே ஆனால் பயம் புரூத்தே எஜுஸ்ருதி. அந்த எஜுஸ்ருதியானது அவனுக்கு பயமுறுத்துறது, பயத்தை பத்தி கூடுகிறது. பயம் புரூத்தேனா பயத்தை பத்தி எடுத்து வைக்கிறது. அப்படி பயஹேத்துவா இருக்குது. விதுஷா அமன்வானிய வேறாக பார்க்கப்பட்ட பிரம்மமே இவனுக்கே பயத்தை உண்டு பண்ணிடும். அது ஒரு வித்வானுக்கு அது மாதிரி பண்ணலாம். விதுஷா அமன்வானத்திய, இந்த வித்வானவன் இதை பற்றி பயப்படுவது இல்லைன்னு அதே உபனிஷத்திலேயே பின்னாடி போய் சொல்றது. அதே மாதிரி யதா கதாவா விபஸ்சிதேஷா பிரம்மண்யனந்தேபி அனுமாத்ர வேதம் பஷ்யதி அதா அமுஷ்ய பயம் ததேவ யத்வீக்ஷிதம் பின்னதயா பிரமாதாத் யதா கதாவா விபஸ்சிதே. விபஸ்சிதே அப்படின்னா புத்திசாலி, விவேகியாக இருக்கிறவன். ஏஷா யதா கதாவா எப்போதாவது ஏதாவது ஒரு நிலைமையாவது அனந்தே பிரம்மணி அனுமாத்திரம் பிரேதமபி, இந்த அளவு கடந்து எங்கும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு இருக்கக்கூடிய சர்வ வியாபியா இருக்கக்கூடிய அஜோ நித்திய சாஸ்வதாயம் புராணா நஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு தெரிஞ்சவன் எப்பொழுதாவது அந்த பிரம்மத்துல கொஞ்சமாவது அனுமாத்திரம், கொஞ்சமாவது வேதத்தை ஐயோன்னு இவன் கொஞ்சம் ஏமாந்துட்டானா கூட அந்த வேதாந்தத்துல சொல்றத முழுக்க நம்பணும். அவன் அந்த முழுக்க நம்பிக்கை இல்லாம கொஞ்சம் போச்சுன்னா கூட அனுமாத்திரமதி வேதத்தை பஷ்யத்தி பார்ப்பானே ஆனால் அதா ததேவ அமுஷ்யா பயம் பவதி. அவனே இவனுக்கு அந்த ஆத்மாவே இவனுக்கு பயத்தை உண்டு பண்ணிடுறது. அதனால வேதாந்தத்தை நல்லா புரிஞ்சிக்காம அந்த பகவானை புரிஞ்சிக்கலன்னாக்க இது என்னச்சா அந்த இறைவனையே பார்த்து இவன் பயப்படுற அளவுக்கு ஆயிடுறது வச்சதா. எதனால? பிரமாதா, இவனுடைய கவனக்குறைவுனால பின்னத்தையா எது வீக்கிட்டம், தன்னை விட வேறாகனாக அவன் அந்த பகவானை பார்க்க ஆரம்பிச்சானே ஆனால் அகம் பிரம்மாஸ்மின்னு பார்த்தானே ஆனால் மொத்தம் தான் இந்த பயத்திலிருந்து அவன் தப்பிக்கலாம். தன்னை விட வேறானதா பார்க்கும் பொழுது என்ன ஆச்சு, அந்த மேக்னிடியூட பார்த்து இவன் பயந்து போயிடுவான். அதனால கொஞ்சமாவது வேதத்தை இந்த வேதாந்தத்துல சொல்லி கொடுக்கறத கேட்காம நீங்க பயந்துட்டீங்கன்னாக்க பெரிய பயத்தை கொண்டு வந்து கொடுத்தது. ஆகையினால இந்த பிரமாதமானது வளர்த்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்த வேதத்தை சொல்றத முழுக்க நம்பணும், அப்பதானே இந்த எண்ணம் வரும்ன்றதுக்காக அடுத்து ஸ்ருதி ஸ்மிருதி நியாய சதைர் நிஷித்தே திருஷ்யேத்ரய ஸ்வாத்மமதிம் கரோதி உபைதி துக்கோபரி துக்க ஜாதம் நிஷித்த கர்த்தாச மலின்முலுச்சோ யதா ஸ்ருதி ஸ்மிருதி நியாய சதைஹி. ஸ்ருதி அப்படின்னா காதுனால கேட்கறது எதுவோ அது ஸ்ருதி. வேத வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்கள் தான் ஸ்ருதி. அந்த வேத வாக்கியங்களை எல்லாருக்கும் அதிகாரம் இல்லை, எல்லாராலையும் புரிஞ்சு கொள்றது கஷ்டம் அப்படின்றதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அதை ஸ்மிருதியா எழுதி வச்சாங்க. இப்ப நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம் அப்படின்னு 3 பிரஸ்தானங்கள், 3 வழிகள் இருக்கு. அந்த 3 வழிகளையும் எழுதினவர் தான் ஆச்சாரியர். இந்த 3த்துக்கும் ஒவ்வொன்றும் எடுத்துட்டார் அவர். ஸ்ருதி பிரஸ்தானம்னு 10 உபனிஷத்து ஈஷ கேன கட பிரஸ்ன முண்டமாண்டிச்சரி ஐத்திரேயம் பிருகதாரண்யகம் சாந்தோக்கியம் ததா அப்படின்னு 10 உபனிஷத்துகளுக்கும் அவர் பாஷ்யம் எழுதினார். அதுக்கு பேரு ஸ்ருதி பிரஸ்தானம் பேரு. இந்த ஸ்ருதியில சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை இவளுக்கு தெரியணும்ன்றதுக்காக நன்னா அலசி இவ்வளவுதான் விஷயம், இதுக்கு மேல நீங்க அறிய வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னு எழுதிட்டார் ஆச்சாரியார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஸ்ருதி பிரஸ்தானமா எழுதணும்ன்றதுக்காக மகாபாரதத்துல இருக்கக்கூடிய அது வியாசரால எழுதினது. வியாசர் ஸ்ருதியில என்ன சொல்லி இருக்கோ அதை மனசுல நினைச்சு ஸ்மரணம் பண்ணி எழுதப்பட்டது எதுவோ அது ஸ்மிருதி. அதெல்லாம் ஸ்மிருதின்னு சொன்னா ஒருவரால் எழுதப்பட்டது. ஸ்ருதின்னு சொன்னாக்க யாராலும் எழுதப்படவில்லை. ஏன் எழுதப்படவில்லை அப்படின்னு சொன்னாக்க பௌருஷய தோஷம் அப்படின்றது நம்ம வேதத்துக்கு கிடையவே கிடையாது. ஒரு மனிதனால எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்க அவர் எழுதின விஷயமானதை விட அவருடைய புத்தி சக்தி ஜாஸ்தியா போயிடும். இப்ப நான் ஒரு புத்தகத்தை எழுதுறேன்னு வச்சுங்க,
இந்த புத்தகத்தை விட நான் அதிகமா அறிஞ்சவன்றதை நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் இல்லையா? அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, நான் இன்னைக்கு சாப்பிட்ட ஒரு புளியோதரை எப்படி இருந்ததுன்னு என்னால உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசவே முடியாது. நீங்களா அதை சாப்பிடுற வரைக்கும் நான் எவ்வளவுதான் என்ன ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு அந்த லட்டு எப்படி டேஸ்டா இருந்ததுன்னு என்னால புரிய வைக்க முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வேர்ட்ஸ் லிமிட்டட். அதனால ஒரு அல்டிமேட்டா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? ஒருவருடைய எழுத்துல அத அல்டிமேட்டா இருக்கக்கூடிய மோட்சத்தை சொல்லவே முடியாது. அப்படின்னா என்ன, இவர் சொல்றவருடைய புத்தியானது இது இப்ப எழுதினது பெனால்டிமேட் தான், அது அதை விட ஜாஸ்தி இவருடைய புத்தி. அப்படின்ற பிறகு இந்த தோஷம் இல்லாதது எது? அதனாலதான் நம்மளுடைய மந்திரங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க, உபனிஷதெல்லாம் யாராலையும் எழுதப்படவில்லை. மந்திர கர்த்தாக்கள்ன்றது யாருமே கிடையாது, மந்திர திரஷ்டாக்கள் தான் இருக்கா. எல்லாம் விஸ்வாமித்திர காயத்ரியை கொடுத்தாங்கன்னா அவர் அந்த மந்திரம் இருக்கிற மந்திரத்தை பார்த்து அவர் கொடுத்தாரு. எல்லா ரிஷிகளுமே அப்படிதான் கொடுத்தாங்க. அத மாதிரி சொல்றது காதால கேட்டு 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 இந்த காத்துல இருக்கிறத கேட்டு கேட்டு வந்ததெல்லாம் ஸ்ருதி. அதனால ஸ்ருதி அதை பார்த்து அதை ஸ்ருதியில இருக்கிறத மனசுல வச்சுட்டு வியாசர் பகவத்கீதை எழுதினார். அவர் எழுதும் போது உங்களுக்கு இந்த டவுட் வரும். அப்போ வியாசர் எழுதினார்னா அவரும் கோபத்துல அவருடைய ஆசைகள் இது எதையாவது அவருடைய எழுத்துல வரலாமே, அவர் எந்த மூட்ல எழுதினாரோ சந்தேகம் வந்ததுன்னா, இல்லப்பா அவர் என்ன பண்ணாரு, ஸ்ருதியில என்ன இருக்கோ அதை ஸ்மரணம் பண்ணி அதுல இருக்கிறத அப்படியே எழுதினார். ஆகையினால பிரமாணம். ஸ்ருதி அளவுக்கு பிரமாணம் இல்லதான், ஆனா தெளிவா எது பேசினாலும் என்ன காரியம் அப்படின்னாக்க, அவெல்லாம் ஸ்ருதியில என்ன சொல்லி இருக்கோ அது மாதிரி பண்ணி 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 பண்ணியே வழக்கமானவன். அதுக்கு தப்பி அவங்க காரியத்தை பண்ண மாட்டான். இப்ப கூட நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்குன்னு வச்சுக்க, சந்தியாவந்தனம் பண்ணிட்டே இருக்கோம், இந்த மந்திரம் நமக்கு உண்டா இல்லையா அப்படின்னாக்க நீங்க என்ன பண்றீங்க? யாரை போய் கேட்க முடியும்? யாருக்கு ரொம்ப சிஸ்டரா இருக்காரோ அவரை தான் போய் கேட்க முடியும். ஏன் சிஸ்டரை போய் கேட்கறீங்க? அப்படின்னா ஒரு பெரிய சாட்சிகளை போய் கேட்கலாம் அப்படின்னாக்கா என்ன, அவர் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர். அவர் ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாம் பண்ணி அதுல இருக்கிற தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நியாயம் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய கலப்பு அதுல இருக்காது, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ருதியோ பேஸ் இருக்கும். இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி பேஸ் இல்லாம யாரும் ஆச்சாரத்தை வழிவருதில்லை. அப்படி இருக்கிறவர்களுக்கு பேர் தான் சிஷ்டாச்சாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி, அதுக்கு முதல்ல இல்ல நியாயங்கள், நிறைய நியாயங்கள், நூற்றுக்கணக்கான ஞானங்களை பிரகரண கிரந்தங்கள்லாம் ஆச்சாரியார் கொடுத்திருக்காரு. இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, இந்த மீனு திருஷ்டாந்தம், குரங்கு திருஷ்டாந்தம், மான் திருஷ்டாந்தம், இப்படி எல்லாம் கொடுத்து நிறைய நியாயங்கள்லாம் வச்சு இந்த ஸ்ருதியில சொன்னதுதான் தாத்பரியம், அதுதான் நம்ம பண்ணி ஆகணும்னு ஸ்ருதி ஸ்மிருதி நியாய சதைகி, இப்படி நூற்றுக்கணக்கான நியாயங்கள்னால நம்ம என்ன பண்ணி இந்த அனாத்மாவை விளக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நிச்சயத்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றுக்கவே வச்சு கொள்ளாதீங்க. இந்த அனாத்மாவில நீங்க ஈடுபட்டீர்களே ஆனால் உங்களுடைய ஆத்மாவை நீங்க காணாம போயிடுவீங்க, பிரமாதம் வரக்கூடாது. இப்படி நூற்றுக்கணக்கான நியாயங்கள்னால இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. திருஷ்யே அத்ரய சுவாத்மமதிம் கரோதி, இப்படி வேதத்தினாலையும் ஸ்ருதியினாலும் நூற்றுக்கணக்கான இந்த ஆர்குமெண்ட்ஸ்னாலையும் நிஷித்தே விளக்கப்பட்ட இந்த திருஷ்யமான இந்த பிரபஞ்ச அனாத்மாவுடைய பிரபஞ்சத்துல யஹா சுவாத்மமதிம், நான் என்ற எண்ணத்தை பாவனையை செய்கிறானோ, இவ்வளோ தூரத்துக்கு ஆச்சாரியால் சொல்லியும் இது வேண்டாம்பா, இந்த பஞ்சபூதங்களால ஆனதுதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க, இந்த உடம்பு பஞ்சபூதங்களால ஆனதுதான், இதுவும் அனாத்மாதான் இதுவும் அனாத்மாதான், நீ சூக்ம சரீரம் இல்ல, நீ ஸ்தூல சரீரம் இல்ல, நீ காரண சரீரம் இல்ல, நீ அன்னமய கோஷம் இல்ல, பிராணமய கோஷம் இல்லன்னு திருப்பி 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 நூற்றுக்கணக்கான நியாயங்களை போட்டு சொல்லி கூட நான் திருப்பியும் போய் இந்த அனாத்மாவை நான் நினைச்சேன்னாக்க இது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தகாத காரியம் நிஷித்த கர்த்தாவாயிடுவான். இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சின்ன களஞ்சம்ன பக்ஷே அப்படின்னு சொல்றது, ஏன்னா மாமிசம் சாப்பிடாத, உள்ளி பூண்டு சாப்பிடாதன்னு சொன்னா அதை சாப்பிட்டாலே அது செய்தாக்க எனக்கு கில்ட்டியா இருக்கு. இவ்வளவு பெரிய ஸ்ருதி, இவ்வளவு பெரிய வேதாந்தம், நீங்க ஆத்மாவை இந்த சரீரத்தையும் உங்க மனசையும் நான் நினைக்காதீங்கன்னு சொல்லி திருப்பியும் நான் நினைச்சேன். நான் யாரு? நிஷித்த கர்மாவை செய்யறவன் யாரு? திருடன் இல்லையா? செய்யாத இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கிறவன் யாரு? திருடன். ஏன்னா அபகரிக்காதன்னு சொல்லிட்டு அவன் கேட்காத அந்த காரியத்தை பண்றான் அப்படிங்கிறான். இப்ப நமக்கு வேதாந்தத்துல என்ன சொல்லி கொடுக்கிறது? நீ பிரம்மத்தோட தான் சேரணமே தவிர இந்த 3 விரலோட இந்த ஸ்தூல சரீரம் சேராத, இந்த விரல் இங்க ஏமாந்தானா இப்படி போயிடும், இதை எடுத்து இதுல சேருன்னு அங்க உபதேசம் பண்ணிட்டே இருக்காரு நமக்கு தட்சிணாமூர்த்தி.
இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆத்மாவை வந்து இதோட சேர விடாம இதோட சேர்றதுக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது திருப்பியும் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு நான் அதோடய போனேன்னா என்ன அர்த்தம், நான் யாரு அப்படின்னா நிஷித்த கர்த்தா. எப்படி ஆச்சாரியார் இப்படி அவன் தகாத காரியத்தை செய்தோம். அவன் யாரு அப்படின்னா மலிமுழுச்சகா. அவன் மலிமுழுச்சகான்னாக்க மலினமான அந்த கரணத்தை உடையவன், ரொம்ப கெட்டவன். எப்படி இருக்கானோ அப்படி அவனுக்கு தெரிஞ்சே போறானோ அவன் இல்ல. இப்ப இந்த குடிகாரன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு குடிக்க கூடாதுன்னு தெரியும். ஆனா அவனுக்கு என்ன ஆச்சு, அந்த ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா கை கால் எல்லாம் நடுங்கிறது, அவன் போயிடுறான் தெரியாம போல. அதே மாதிரி தானே இந்த அனாத்மாவோட நம்ம எல்லாம் போயிடுறோம். காத்தால ஏந்த உடனே நான் யாருன்னா ராஜகோபால் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆச்சு, இவ்வளவு படிச்சு இப்படி பண்ணான்னாக்கா இவன் நிஷித்த கர்த்தாவாயிட்டான். நிஷித்த கர்த்தாவாயிட்டான்னாக்கா என்ன அர்த்தம், திருடன் ஆயிட்டான். இப்படி திருடனானா இவனுக்கு துக்கம் வராம இருக்குமா வாழ்க்கையில? வேதாந்தத்தை சொல்றத சரியா கேட்கலன்னா, மிச்சம் பேர் கேட்கலன்னா பரவாயில்ல, அவருக்கு ஒன்னும் விஷயம் தெரியாது, பாவம் அவர் பாட்டுக்கு சாந்தோன்றித்தனமா வாழ்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு தெரியாது, ஏதோ கொஞ்சம் போயிட்டு இருக்காரு, அவருக்கு மேல போகல. இவன் இவ்வளவும் தெரிஞ்சவன் அந்த காரியத்தை பண்ணானே இவன் தான் புத்திரிக்க விழுவான். அதனாலதான் பிரமாதம் வானா நம்மள ரொம்ப வான் பண்றாரு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னா இதான் துக்கோபரி துக்க ஜாதம், துக்கத்துக்கு மேல துக்கம் இவனுக்கு வந்து இவனை கிடைக்கிறது. ஏன்னாக்கா இவ்வளவு தூரத்துக்கு ஆச்சாரியால் சொல்லி கேட்டும் திரும்பி காத்தால நான் தான் இந்த நீ யாருன்னு கேட்டேன்னா நான் எம் சோ, என்னுடைய பாடிக்கு இந்த வெயிட், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் அன்ஹாப்பி, ஐ எம் தர்ஸ்டி அப்படின்னு பிராணனோடையும் மனசோடையும் புத்தியோடையும் சேர்ந்துட்டு ஐ எம் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இவன் என்ன சொல்லணும், அகம் பிரம்மா அதுதான் சொல்லணும், நான் சைத்தன்ய ஸ்வரூபி அப்படின்னு சொல்லாம இவன் பண்ணான்னாக்கா என்ன அர்த்தம், இவ்வளவு தூரத்துக்கு சுத்தி எல்லாம் உங்களை பண்ணாத 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 நூற்று கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் சொன்னதை கேட்காம நம்ம பண்ணான்னாக்கா நமக்கு என்ன பேருன்னா திருடன்னு பேரு, நிஷித்த கர்த்தா அப்படின்ட்டாரு. இவனுக்கு நியாயம் தானே, துக்கத்துக்கு மேல துக்கம் இவனுக்கு வந்துதானே ஆகணும், இவனுக்கு தானே நிறைய வரணும். ஏன்னா அவன் தெரியாதவன் கூட பரவாயில்ல, இன்னசென்ட் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ், அவன் போயிட்டான். இவன் இவ்வளவும் தெரிஞ்சுட்டு பண்ண இவன் அவஸ்தப்படுறான். சுதிஸ்மிருதி நியாய சதையில் நிஷித்து திருஷ்யேத்திர இந்த பிரபஞ்சத்தை பார்த்து அது மேல ஈடுபடுறான். இவன் சன்னியாசம் வாங்காம இன்னும் கூட இதுலயே உட்காந்து எப்படியாவது நம்ம அப்படி பார்க்கலாம், இந்த ஜென்மா இல்லைன்னா அடுத்த ஜென்மான்னு போஸ்ட்போன் பண்றான் பாருங்க. இந்த ஞானம் வரலன்னா இவனதான் பார்த்துட்டு இருக்காரு. திருஷ்யத்தே அத்ரயஸ்வாத்மமதிம் கரோதி, தன்னுடைய புத்திய அதுல ரொம்ப வைக்கிறான். உபைதி துக்கோ பரி துக்க ஜாத்தம், இவனுக்கு துக்கத்துக்கு மேல துக்கசிய உபரி துக்க ஜாத்தம், மேல மேல துக்கங்கள் வந்தது. நிஷித்த கர்த்தா சஹா, அவன் யாரு, நிஷித்த கர்த்தா கட்டதை செய்கிறவன், மலின அந்தக்கரணன், அவன் தோஷத்தை உடையவன். நிஷித்த கர்மாவை பண்றது, இன்னொருத்தர் பொருளை அபகரிக்காதன்னு கட்சி கூட அபகரிக்கிறவன் எப்படி திருடன் ஆகிறானோ அப்படி இவனும் என்ன பண்ணான மிம்முழுச்சகா, திருடன் மாதிரி ஆயிட்டான் இவன். மலிமுழுச்சகா மலின அந்த கரணம் இல்லையா, இவன் சொன்னதை கேட்காதவன் தான் மலின் நீ எதா, இவன் எப்படியோ அதே மாதிரிதான் நீ ஆயிடுவா. அதனால பிரமாதத்துக்கும் சங்கல்பத்துக்கும் ஒருபோது இடம் கொடுக்காதீங்க. பண்ண இந்த மாதிரி புத்தி எல்லாம் உண்டு. ஆகையினால ஆத்மாவிலேயே புத்தியை ஈடுபடுத்திக் கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லி அதையே இன்னும் கொஞ்சம் தத் புட்டயத்தி அப்படின்னா ராஜாரியா இன்னும் கொஞ்சம் அதை புட்டமா சொல்றாரு. ஒரு தடவை திட்டா போதும் அது இல்லையா உங்களுக்கு, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாதான் சத்யாபிசந்தான் நரதோ விமுக்தா மகத்வமாத்மீயமுபைதி நித்யம் வித்யாபிசந்தான தத்து தஸ்யேத் திருஷ்டம் யதேதத் யத் அச்சோர சோரையோஹோ அப்படின்னாரு. சத்யாபிசந்தான ரதா, சத்தியமான பிரம்மத்திலேயே அபிசந்தானம், அவ சத்வரூப அனுசந்தானம் பக்தி வித்தியதேன்னு ஆச்சாரியார் நமக்கு முதல்லயே சொல்லி கொடுத்தார். எப்பொழுதும் நீதான் ஆத்மான்ற சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் உன்னுடைய மனசுல வளர்த்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சத்தியாதி சந்தானமாக இருந்து கொண்டு அதிலேயே ரசித்துக் கொண்டு இருக்க வேண்டும். சத்தியாதி சந்தான ரதா, அந்த சத்தியமான பிரம்மத்திலேயே தியானத்துல பொழுது கொண்டு விமுக்தா விசேஷ முக்தி, இந்த விடுதலையான இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலையும் பெற்றவன் அவன் நித்தியம் ஆத்மீய, எப்பொழுதும் அழியாத அந்த ஆத்மபாவத்திலேயே ஆத்மீய மகத்துவம், அந்த ஆத்மாவனுடைய பெருமையே அவன் அடைவான். எப்பொழுதும் அதையே வேதாந்தத்தையே நினைத்து கொண்டிருக்கிறவன் அந்த பிரம்மத்தையே நினைக்கிட்டே இருந்தான்னாக்கா அந்த குழவை என்ன நினைக்கிறதுக்கு தன்னுடைய குழந்தை அப்படி பண்ணா அதையே நினைச்சுதான் அந்த முட்டை வந்து குழவையா மாறி இருக்குது. அப்படி ஜாதி நீதி குல தோக்கர் தூரகம் நாம ரூபது தோஷவர்ஜிதம்னு இப்படி அதையே நினைச்சுட்டே இருந்தாலும் அதுவாவே ஆயிடறான் இல்லையா. பிரம்மமாவே பிரம்மத்தையே நினைச்சிட்டு இருந்தானா பிரம்மதான், அதுதான் விமுக்தா.
சத்யாபிசந்தானரதா விமுக்தா நித்தியம் ஆத்மீய மகத்துவம் உபயோகி. அந்த ஆத்மாவிலேயே நினைச்சிட்டு இருக்கான், அதையே அடைகிறான். ஆனா இதுக்கு விபரீதமா உட்காருக்கான். மித்யா அபிசந்தானத்தை, அந்த பொய்யான பிரபஞ்சத்துல பற்றோட யார் இருக்கானோ அவன் சகா நஷ்யே, அவன் அழிஞ்சு போறான். ஏன்னா இது எல்லாத்தையும் சொல்லி சுதியினுடைய வார்த்தையை கேட்காம அவன் பண்றதுனால இவனுக்கு நாசமானது வந்தது. இது எப்படி இருக்குனாக்க, அச்சௌர சௌர யோகம், திருடனுக்கும் திருடன் இல்லாதவனுக்கும் உள்ள வேதத்தை எது ஏதத்து திருஷ்டம், இது இருக்குன்றது எப்படி காணப்படுகிறதோ அப்படின்னு. எப்படி காணப்படுகிறது அப்படின்னாக்க, சாந்தோக்கிய உபநிஷத்துல சஷ்டாத்தியாயம் ரொம்ப மகத்தான ஒரு அத்தியாயம்னாங்க. எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு அத்தியாயம் வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல 6வது அத்தியாயம். ஏன் அந்த 6வது அத்தியாயத்துக்கு அப்படி ஒரு மகத்துவம் அப்படின்னாக்க, அது வந்து ஒரு மாடல். இந்த 6வது அத்தியாயத்தை பாத்தீங்கன்னா உபக்கிரம உபசம்ஹார அபியாச அபூர்வதா பலம் அர்த்தவாதோ உபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயம் 6 லிங்கங்களையும் அந்த இடத்துல ஆச்சாரியார் யூஸ் பண்ணி அந்த 6 லிங்கத்தினாலேயும் அந்த பிரம்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. சதேவ சௌமிய இதமக்கள ஆசீத்தன் ஆரம்பிச்சு வாஜாரம்பணம் விகாரம் நாமதேயம் வித்திகதி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் அந்த 6வது அத்தியாயத்துல அப்படியே பேக்கடா கொடுத்துருக்காரு அந்த உபநிஷத்துல. அதுல பேக்கடா கொடுத்தது மாத்திரம் இல்லாம அந்த ஸ்வேதகேத்துக்கு அவன் அப்பா அவனவர் தத்துவமசின்னு 9 தடவை அவனுக்கு தத்துவமசின்ற மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணார். அந்த 9 மகா வாக்கியம் உபதேசம் ஆன உடனே அவனுக்கு சந்தேகங்கள்லாம் போக்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி கடைசியா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி இதோட முடிச்சுக்கிறார் அவர். இதுக்கப்புறம் அவன் வந்து கேள்வியே கேட்கல, அவன் வந்து ஞானிய அவதூதான் போயிட்டான் அப்படின்றது. அதுல ஒரு கதையை ஒன்று சொல்றாரு அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்க, அந்த ஸ்லோகமானது புருஷம் சௌமியவுத அஸ்தகிரஹீத ஆணைய அப்படின்னு. ஒரு 2 பேர் வர ராஜா கையில வரும்போது அவன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டா, இவன் வந்து என்னுடைய பணத்தை அபகரிச்சுட்டான் அப்படின்னு கையில பிடிச்சி கூட்டிட்டு வரான். இன்னொருத்த வந்து நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். அந்த காலத்து விஷயம், இந்த காலத்துல இந்த கதை அவ்வளவு பொருத்தமா இருக்காது அந்த காலத்துல. அப்போ அந்த இடத்துல என்ன சப்த பரசு அப்படின்னு அந்த ஒரு பரசு ஒண்ணு இருக்கும். ராஜாக்கள் கிட்ட எல்லாம் சத்தியசந்தாலா இருந்த காலம் அது. அவ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பா, ஒரு பரசு ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க, ஒரு உலகம் ஒண்ணு இருக்கு. அதை வந்து நல்லா பழுக்க காய்ச்சிடுவா. அந்த பழுக்க காய்ச்சி அதை எடுத்துட்டு வந்து வச்ச உடனே யாரு உண்மையை பேசுறானோ அவன் அதை தொட்டான்னாக்க அது சுடாது. யாரு பொய் சொல்றானாக்கா அவன் தொட்டானாக்கா அது சுடுறான். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து சில்லி டெஸ்ட் பண்ணுவாரு அந்த ராஜா. இதுல யாரு சோரன் யாரு அச்சோரன் அப்படின்றது தானே இப்போ. அதனால யாரு தைரியமா தொட்டு அவனுக்கு சுடலையோ, யாரு அச்சோரனா இருக்கானோ அவனுக்கு வந்து அது சுடாது. யாரு சோரனா இருக்கானாக்கா அது சுடும் அப்படின்னு அந்த சப்த பரசு நியாயத்தை இங்க எடுத்துன்னு வர்றாங்க. இப்போ நமக்கு எப்படி இது யூஸ் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. இந்த ஆத்மாதான் சத்தியம், ஆத்மா இல்லாததெல்லாம் பண்றவன் யாரு அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு, மலிமுச்சாகா திருடன்னு சொன்னாரு. இப்ப நம்மளாம் என்ன பண்ணோம்னாக்கா, இந்த ஆத்மாவை வந்து சரியா புரிஞ்சுக்காம இந்த ஆத்மாவை போய் தொட்டோம்னாக்கா என்ன ஆகுதுன்னா, இந்த சம்சாரத்துல போய் மாட்டிட்டு இருக்கேன். அந்த சம்சாரம் மேலும் மேல எனக்கு துக்கத்தை கூட்டே இருக்கு. யார் ஒருத்தன் உண்மையிலேயே அந்த வேதாந்தத்துல சொல்லி இருக்கிறத நம்பி 100% நம்பி இருக்கு, சத்திய சந்தனா அதுலயே இருக்கானோ, அவனுக்கு இந்த சம்சாரமானது எந்த மாதிரியும் உண்டு பண்றதே இல்லை. அவன் என்ன பண்றான், எல்லாம் நடந்திருந்தா கூட அந்த ஞானியானவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா அவருக்கு உலகத்துல நடக்கிறதெல்லாம் எல்லாம் பிரம்மத்தினுடைய சேஷ்டன்னு அவருக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணா, இதோட போய் ஐடென்டிஃபை ஆயிட்டான். இதனுடைய ஐடென்டிஃபை ஆன உடனே இந்த அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்னாக்க இவனை தாக்குறது, இவனுடைய எல்லாத்துல திருடு போயிடுச்சு, 3 லட்சம் ரூபாய் போயிடுச்சு, ஐயோ 3 லட்சம் ரூபாய் போயிடுச்சான்றான். அவர் என்ன பண்றாரு, அவர் இது எதிரியுமே சம்பந்தப்படவே இல்லை. அவருக்கு சந்தோஷமும் துக்கேஷு அனுஜிக்னமனாக சுகேஷு நிகதஸ்பிரகா இருக்காரு. நம்ம என்ன பண்றோம், துக்கம் வந்தாலும் அது எந்த நினைச்சிட்டு இருக்கோம், அதுக்காக வருத்தப்படுறோம். அவர் சுகம் வந்தாலும் ஒரேடியா அதுல பண்ணிட்டு இருக்கோம். இதனால என்ன ஆச்சுன்னாக்க, இவன் வந்து திருடனா இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னாக்க, இந்த பரசுவானது இவனை சொல்றது, இந்த சம்சாரம்ன்றதுதான் இந்த பரசு. இந்த சம்சாரமானது இந்த வேதாந்தத்துல முழுக்கப்பட்டு இல்லாதவன் தொட்டானாக்க என்ன ஆகுதுன்னாக்க, இது எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு நன்னா வேதாந்தத்தை புரிஞ்சவன் இந்த சம்சாரத்தை போய் எப்படி பாக்குறான், அவனுக்கு இதனால ஒன்னும் அஃபெக்டே ஆக மாட்டேங்க. அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு ஞானியா உட்கார்ந்துட்டு இருக்காரு.
அவனா இத சொல்றதுக்காக இப்படி சொன்ன இந்த திருஷ்டாந்தத்தை கேட்ட உடனே சேது கேட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நமக்கு புரியலன்றதுனால ஆச்சாரியா திருப்பி இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியிருக்கு. அவரு சோர யோகோ யதா அப்படின்னாரு. இப்படி இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இப்படி சொல்றப்பா, திருடன் இல்லாம சத்தியத்தை நிரூபிக்க அந்த காக்கிய அந்த மழுவை எடுத்தால் அது அவனை சுடுவதில்லை, திருடன் எடுத்தால் சுடுகிறது அப்படின்னு இந்த உதாரணத்தை வச்சுட்டு சாந்தோக்கிய உபநிஷத்துல காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா எழுதியிருக்காரு. இப்படி எதிரசத் அனுசந்திம் பந்தஹேதும் விஹாய ஸ்வயம் அயம் அஹமஸ்மீதி ஆத்ம திருஷ்டைவ திஷ்டேத் சுகயதி நனு நிஷ்டா பிரம்மணி ஸ்வானுபூத்யா ஹரதி பரம வித்யா கார்ய துக்க பிரதீதம் யதிஹி அசத் அனுசந்திம் பந்தஹேதும் விஹாய. யதியானவன் சன்னியாசியானவன் யதனசீலா யதிஹி, இந்த ஆத்மாவையே நான் நான் என்று பார்க்கணும்ன்ற அதிலேயே குறியா இருக்கக்கூடியவர் யாரோ அவர் யதி. யதினாக்க சாதாரணமா என்ன சொல்ற யதிராஜ் அப்படின்னாக்க யதிராஜன் பேர் வச்சுப்பாங்க. யதி யதிஹினாக்க சன்னியாசி, சன்னியாசி வந்து ராஜ சன்னியாசின்ற அர்த்தம் யதிராஜ்னாக்க. அது இப்ப என்ன பண்ண யதிராஜ்னு எழுத யதிராஜன். யதிஹினாக்க சன்னியாசியானவன். பந்தஹேதும், இந்த பந்தத்திற்கு காரணம் என்ன? நான் தான் இந்த சரீரம், நான் தான் இந்த மனசு, நான் இந்த இன்டலெக்ட் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அசத் அனுசந்தி, இந்த பொய்யான ஒரு சிந்தனையை விகாய அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணோம்? ஸ்வயம் அயம் அகமஸ்மி, நான் உண்மையிலேயே அதுவாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு யாரு இது ஆத்ம திருஷ்டியா, இந்த ஆத்ம திருஷ்டியிலேயே யார் திட்டு யார் ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறானோ அவன் அந்த சுவானுபூத்தியா, அந்த நான் தான் அந்த பிரம்மன், நான் தான் அந்த பிரம்மன் இடைவிடாது நினைச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த பிரம்ம பாவத்தின சுவானுபூத்தியா பிரம்மணி நிஷ்டா, அந்த பிரம்மத்திலேயே நிஷ்டையா இருந்துட்டு இருக்கான். அப்படி அவன் நனு சுகயத்தி, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இந்த உலகத்தை பார்த்து அவன் எதையுமே கவலைப்படுறது, அவன் சுகமா இருக்கான். எந்த கஷ்டம் வந்தாலும் அது அவனை பாதிக்கிறதே கிடையாது. அவன் சுகயத்தி. பரம் அவித்யா காரிய துக்கம் பிரதீதம் ஹரதி, அது மட்டும் இல்ல, அதுக்கு எதிரடியே அவித்யா காரியமாக விளைந்த இந்த துக்கங்கள் எல்லாம் காணப்படுகின்ற துக்கங்கள், பிரதீதம் துக்கம் சர்வம், அவனால் காணப்படுகிற துக்கத்தை எல்லாம் அந்த ஆத்ம ஞானமானது ஹரதி அழிச்சு விடுறது. அதனால அவன் ஞானியா இருக்கிறவர்கள் அப்படின்னு இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சு வச்சுட்டாங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற அந்த சீக்கிரட்டை வச்சு நான் பிரம்மன்னு அந்த வேதாந்த சிந்தனையிலேயே யார் இருக்கானோ அவனை இந்த உலகமானது அவனை தாக்குவதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. வாக்கியானுசந்திஹி பரிவர்த்தயே பலம் துர்வாசனாமேவ ததோ அதிகாம் ஞாத்வா விவேகைஹி பரிஹிருத்ய வாக்கியம் ஸ்வாத்மானுசந்திம் விததீத நித்யம். இந்த பாஷ்யானுசந்தி, வெளியில இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய சிந்தனைகள்லாம் அதுக்கு உண்டான பலன்கள், இதெல்லாம் எதனால வந்ததுன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில இருந்து நம்ம சம்பாதிச்ச துர்வாசனையினால வந்தது. இந்த துர்வாசனாமேவ இதெல்லாம் வந்தது. அதனால என்ன அதை திருப்பி அதிகமா வளர்ந்து போயிடக்கூடாது. அது நீங்க அதோட சேர்க்க என்ன ஆகும், அது அதிகமா வளர்ந்துட்டேன். அதனால என்ன பண்ண இப்ப தெரிஞ்சுட்டு விவேகமா என்ன பண்ண, விவேகைக்கு நித்யா நித்திய வஸ்து விவேகா பிரம்ம சத்தியம் தத் எதிரித்தம் சர்வம் அனித்யம் அப்படின்றத இத மறக்கவே கூடாது. இக அமுத்ராத்த பலபோக விராகா சமதமாதி சக்க சம்பத்தி முமுட்சுத்துவம், இந்த 4 அதிகாரத்துவம் யார் இருக்கானோ அவன் தான் விவேகி. அந்த விவேகியானவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதை நல்லா அறிந்து கொண்டு இந்த உடனே அவன் நினைச்சிட்டு வாக்கியம் பரிகிருத்திய, தனக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இம்மீடியட்டா பரிகாரம் பண்ணணும். அவரு வாக்கியம் பரிகிருத்திய நித்தியம் ஆத்மான சந்தம், எப்பொழுதும் தன்னுடைய ஆத்மஸ்வரூப அனுசந்தானமே பக்தி நித்திய விதிய. பக்தினா என்ன, உன்னுடைய சொரூபத்தையே நீ நினைத்து கொண்டே இருக்கிறது எதுவோ அதுதான் பக்தி. பக்தியிலே லோகத்துல அறிய வேண்டிய சாதனங்கள் எல்லாம் ரொம்ப பெருசு என்னன்னா பக்தி தான். அது என்ன பக்தினா ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் ஏவ பக்தி நித்திய விதியதேனார் ஆச்சாரியார். இதுல அந்த சுவாத்மானுசந்தாத்திய விததீத, எப்பொழுதும் 24 மணி நேரம் பாஹ்யானுசந்தி இல்லாம சுவாத்மானுசந்தியாக இருந்து கொண்டே இருக்கணும்பா அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. பாக்கியே நிஷித்தே மனப்பிரசன்னதா. சரி சார், இப்படி வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தள்ளி விடுறதுனால என்ன ஆகும்னாக்கா, என்ன ஆகுமா,
மனசுல உங்களுக்கு பிரசாதம்ன்றது அதுதான். மனசுல சந்தோஷம்ன்றது உங்க மனசுல நீங்க எதையோ இப்ப சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அது எல்லாம் துக்க கலப்போட கூடின சந்தோஷங்கள் தான். உண்மையான சந்தோஷம் என்னன்றது நீங்க அனுபவிக்கவே இல்லை. அந்த உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணும்? வாக்கியே நிஷித்தே மனச பிரசன்னதா. வாக்கிய உலகத்தை ஒதுக்கினீங்கன்னாதான் உங்க மனசுக்கு பிரசன்னதா, ஒரு தெளிவுன்றதே ஏற்படும். மனப்பிரசாதே, மனசுக்கு பிரசாதம் கிடைச்சிருச்சுன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு, மனசுக்கு பிரசாதம் கிடைச்சிருந்தா பரமாத்ம தரிசனம். நீங்க உங்களுக்கு பரமாத்ம தரிசனம், உங்களுக்கு இறைவனுடைய தரிசனம் ஏற்பட்டு போச்சு. பரமாத்ம தரிசனம் தஸ்மின் சுதிருஷ்டே பவபந்தனே நாசா. அப்படி அவ நன்னா அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்க, தஸ்மின் சுதிருஷ்டே நன்னா அந்த திருஷ்டிய அதுல கொண்டு போக ஆரம்பிச்சுன்னா பவபந்த, இந்த சம்சாரத்தினுடைய பந்தங்கள் எல்லாம் நாசமாயிருது. பவபந்தனாச்சே பகிர் நிரோதா பதவி விமுக்தே. வெளியில இருக்கக்கூடிய இந்த பிறவி தலைகள் எல்லாம் போன உடனே என்ன ஆச்சு? வெளி உலகம் எல்லாம் நிரோதம் ஆயிடுச்சு. வெளி உலகங்கள்லாம் அப்படி ஒழிஞ்ச பிறகு என்ன ஆச்சு? விமுக்தே பதவி விமோசனம் ஆயிடுறது. உங்களுக்கு நீங்க முக்தனாயிருங்க, விசேஷேன ஜீவன் முக்தனாகவே ஆகிறீர்கள். இந்த பதவியை நீங்க அடைகிறீர்கள். அந்த பதவியை அடையணும்னா என்ன பண்ணும்? பாக்கியத்தை நிஷேதம் பண்ணும். பாக்கியே நிஷித்தே. அப்ப என்ன ஆகும்? மனசுக்கு பிரசன்னதா வருது. மனசுக்கு ஒரு பிரசன்னதை வருது, அதாவது சந்தோஷம் ஒண்ணு. வேதாந்தத்தை கேட்டாதான் சந்தோஷமே வருது இல்லையா? வித்யானந்தத்துக்கு ஈக்குவலான ஒரு ஆனந்தம் இல்லை. ஆனா இதுவும் துக்க கலப்போட இருக்கிற ஆனந்தம் தான். இதுக்கே இப்படின்னா அந்த பிரம்மத்தை இவன் நிஜமாக யோசிக்க ஆரம்பிச்சானா அது என்ன ஆனந்தமா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். அப்ப அந்த மனத்தெளிவு ஏற்படுது. மனப்பிரசாதே, மனசு தெளிவாயிடுச்சுன்னாக்க பரமாத்ம தரிசனம். அதுதான் பரமாத்ம தரிசனம். அஸ்மின் சுதிருஷ்டே, அந்த பரமாத்ம திருஷ்டிலேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தானா பவபந்த நாசகா. இந்த இந்த சம்சாரன்ற பந்தமானது இவனுக்கு நாசத்தை விட்டா. பகிர் நிரோத, இப்படி வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை நிரோதம் பண்ணிருக்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பதவி என்ன? விமுக்தே. உண்மையான ஒரு ஆனந்த ஸ்வரூபத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லி முடியாது. இன்னும் 2 ஸ்லோகம் இருக்கு, அதனால இது அடுத்த வாரம் பார்க்கலாம். இதோட இந்த டாபிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆத்ம நிஷ்டை பத்தி அவர் சொல்ல போறாரு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.